எல்லாருக்கும் பெரிய வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு, இங்கே கூடியிருக்கிறவங்களுக்கு, எங்களுடைய தோழர்களுக்கு, என்னோட டீமுக்கு, அண்ணாக்கு, அப்பாவுக்கு, ஃபேமிலிக்கு, தானு சாருக்கு, என்னோட தோழர்களுக்கு எல்லாருக்கும் பெரிய வணக்கம். ஃபஸ்ட் இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் என்னோட படத்தில் எல்லா பாட்டுமே கவர் பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பெர்ஃபார்மன்ஸ், சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் அந்த மாலைகளெல்லாம் ஒரு டைப்பாக இருக்குல்ல. ஸோ இந்த படம் ஃபஸ்ட்டு ஒரு கதை இருக்குது, ஒரு ஃப்ரெஞ்ச் ரீமேக்கு. அது நீங்கள் கேட்கணும். டபுள் ஹீரோ படம். டபுள் ஹீரோ படம் நான் பண்ணுறது இல்லையே அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த கதை நான் கேட்டேன். அந்த கதை கேட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த படத்தை எப்படி வேணான்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு சீன்ஸும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அடுத்தது யார் நடிக்கிறாங்க இன்னொரு கேரக்டர்னு கேட்டேன். நாக் சார்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு மேலே நான் டிசைட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அவ்வளோ அழகான ஒரு படம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எப்படி எங்கேயோ இருக்கிற என்ன நீங்கள் இவ்வளோ அன்பாக பார்த்துக்கிறீங்களோ, இவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிறீங்களோ, அந்த மாதிரி நட்புக்கு இலக்கணமே கிடையாது. 2 பேரும் பணக்காரங்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை. 2 பேருக்கும் ஒரே டேஸ்ட் இருக்கணும் கூட அவசியம் இல்லை. நட்பு எந்த ஒரு இலக்கணமுமே இல்லாமல் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அக்கறையாக பார்த்துக்கிறது. அப்படி லைஃப்பில் நமக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் போதும். ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் லைஃபே வேறு மாதிரி மாறிடும். நம்ம எல்லாருக்குமே அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃப்ரெண்டு கண்டிப்பாக இருப்பாங்க. எப்போ கீழே விழுந்தாலும் நம்மளை தூக்கி பிடிக்கிற ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. நீங்கள்லாம் எனக்கு இருக்கீங்க, எனக்கு தெரியும். நான் எவ்வளவோ நாள் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் அன்புக்கு முதல்ல நன்றி. இந்த படத்துலையும் அதே மாதிரி தான். இந்த படத்துலையும் அதே மாதிரி நாக் சாருக்கு எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம காலேஜ் முடிச்சுட்டு போகும்போது அழுவோம். திரும்பி அந்த ஃப்ரெண்டை எப்போ பார்ப்போம், நிச்சயமாக அழுதுட்டு தான் நம்ம போயிருக்கோம். நான் அமெரிக்காவில் திரும்பி வரும்போது அழுதுட்டு தான் திரும்பி வந்திருக்கோம். என் ஃப்ரெண்ட்ஸு டெய்லி 24 hours நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் அவங்களை திரும்பி பார்ப்போமான்னு தெரியாது. 15 வருஷம் ஆச்சு என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து. பட் இப்போ ஒரு ஃபோன் கால் பண்ணி பேசினா கூட அன்றைக்கி நாங்கள் எப்போ மிஸ் பண்ணிட்டு வந்தனோ அந்த நட்பு இன்றைக்கும் அப்படியே இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷயம். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பை பெருசாக போட்டுற படமாக நிச்சயமாக தோழாக இருக்கும். டைட்டிலும் அதே மாதிரி. நமக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒன்று தேவா சூர்யா தான் ஞாபகம் வரும். தளபதி. அதில் ரஜினி சாரும் மம்முட்டி சாரும் நடிச்சிருப்பாங்க. 2 பேரும் வேறு லாங்குவேஜ். அது மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா திரும்ப நட்பை சொல்கிற ஒரு படமாக நிச்சயமாக தோழா டெஃபினட்டாக இருக்கும். ஏன்னா படம் ஃபுல்லாக ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்கோப் கொடுக்குற படம். 2 பேருமே கதாபாத்திரமாகவே இருக்கிற ஒரு படம். ஸோ எனக்கு ஒவ்வொரு நாளும் நடிக்கும்போதும் வம்சிக்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த மாதிரி சீன்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு. அவ்வளோ அழகான மூமெண்ட்ஸ் அந்த படத்தில் இருக்கும். ஸோ மறுபடியும் இந்த படம் எனக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நான் ஆண்டவனை தேங்க் பண்ணிக்கிறேன். இன்னொன்று, இந்த படத்தில் இருக்கிற டீம் எல்லாருமே லக்கி சாம்னு தமனாவை சொல்லிட்டாங்க. ஸோ இந்த படத்தில் அவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு எனக்கு இருக்கிற சீன்ஸ் இந்த படத்தில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்க சொன்ன மாதிரி நான் அடிக்கடி தமனாவை சண்டை போட்டுகிட்டே இருப்போம். ஏன்னா எனக்கு க்ளோஸ்அப் எடுக்கிறதா இருந்தால் டக்குன்னு க்ளோஸ்அப் எடுப்பாங்க, டேக் முடிஞ்சிடும். பட் தமனாவுக்கு க்ளோஸ்அப்னா நாங்கள்லாம் அப்படியே டிஃபன் சாப்பிட்டு ஓரமாக போயிடும். ஏன்னா வினோத் சார் ஒரு 1 hour லைட் பண்ணுவார். உட்காந்து லைட்டு வைப்பார், அப்புறம் லைட்டை கட் பண்ணுவார், அப்புறம் திரும்ப லைட் வைப்பார், அப்புறம் லைட்டை கட் பண்ணுவார். என்ன பிரச்சனைனா அவங்க ஃப்ரேம்குள்ளே வந்தாங்கன்னா நம்ம யாருமே தெரிய மாட்டோம். அவங்க ஃப்ளாஷ் பல்பு மாதிரி நம்மலாம் கண்ணு போயிடும். ஸோ அது டெய்லி பிரச்சனை ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி நிறையா சண்டை வரும். ஸ்டில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். டெஃபினட்டாக இந்த சீன்ஸ் எல்லோரும் பார்க்குறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் PS வினோத் சாரோட ஒர்க் ஆகட்டும், பிரவீன் சாரோட எடிட்டிங் ஒர்க் ஆகட்டும், சுனில் சாரோடைய ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் எங்கள் டைரக்டரு உள்ளுக்குள்ளே ஒரு அங்கே இந்த சொல்லிகிட்டே இருந்தார், பாருங்கள் சார் எந்த சாங்க்கு ரெஸ்பான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னு பாருங்கள், ஐட்டம் சாங்க்கு தான் ரெஸ்பான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னாரு. கரெக்டாக நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஒன்ஸ் மோர் வேறு கேட்டு வாங்கிட்டீங்க. ஸோ உங்களுக்காகவே உள்ளுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு டைரக்டர் அவர் தான் சொன்னாங்க, படம் ரொம்ப ஸ்டைலாக கிளாஸாக இருக்கேன்னாங்க. இல்லவே இல்லை, என் கேரக்டர் ரொம்ப லோக்கலு, கிளாஸ் ஆக விடவே மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டயலாக்ஸ் வச்சுருப்பாரு. தமனா வர ஃபஸ்ட்டு சீன் இருக்கும், அதில் அவங்க நடந்து வருவாங்க. அப்போ நான் பார்த்துட்டு சொல்லுவேன், இந்த மாதிரி பொண்ணுங்களாம் எங்கே இருக்கிறாங்க, ரோட்டில் பார்க்கவே முடியறது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நம்ம கேரக்டரு. ஸோ படத்தில் 2 எலிமெண்ட்ஸும் ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொரு சீனுமே நான் சொன்னது என்னென்னா, ஒரு நைட் ஷோ ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு போயிட்டு பீச்சில் போய் அரட்டை அடித்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ, படம் ஃபுல்லாக அந்த மூடு இருக்கும். ஒரு சீன்லேயே ஹியூமரும் இருக்கும், அதே சீனில் எமோஷனும் இருக்கும். அந்த மாதிரி சீன் எழுதுறது ரொம்ப கஷ்டம்.
ஃப்ரெஞ்ச் ஃபில்ம் அடாப்ட் பண்ணாலும் அந்த படத்துடைய ஒரு அழகு மிஸ் ஆகாமல் ஒவ்வொரு சீன்லேயும் அது அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்காரு. அண்ட் மியூசிக், கோபி சுந்தர் சார் சூப்பர் மியூசிக். எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம். கார்கிக்கு பெரிய நன்றி சொல்லணும். கார்கி வந்து மதன் கார்கி உட்காந்து அத்தனை தடவை கரெக்ட் பண்ணியிருக்காரு. அந்த வார்த்தைகள் அந்த மியூசிக்கில் அவ்வளோ அழகாக உட்காரணும் இருக்காங்க, கேட்கும்போது சூப்பராக இருக்குது. சிங்கர்ஸ் எல்லாருக்கும் பெரிய நன்றி. அனிருத்தா ஆகட்டும், ஹரிச்சரன், கார்த்திக் எல்லாரும் அவ்வளோ மெனக்கெட்டு அதுக்கு அவ்வளோ உயிர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த படத்தில் ஒரு பாடல்கள் எல்லாமே வந்து சுச்சுவேஷனாகவே வரும். ஸோ நீங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணி அதை கேட்பீங்க. அண்டு பியூபி சார், இந்த படம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. இந்த படத்தை வந்து இப்படி செலவு பண்ணி எடுக்கிறதுக்கு 3 கண்ட்ரீஸில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரிஜினல் படம் பார்த்துட்டு எனக்கு அதே மாதிரி தான் வீடு வேணும்ட்டார் டைரக்டர். ஆஃப்ரிக்கா வரைக்கும் போய் தேடிட்டு வந்தாங்க, அந்த மாதிரி வீடு கிடைக்கல. கடைசியில் வந்து ஒரு பெரிய செட் போட்டு அந்த சீன்ஸ் எல்லாம் நாங்கள் ஷூட் பண்ணோம். அந்த ஒவ்வொரு நாள் அங்கே ஷூட் பண்ணும்போது சொல்லிட்டே இருப்பேன், எப்போ இந்த மாதிரிலாம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த ஏஸ்தட்டிக்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குன்னா அதுக்கு பெரிய சப்போர்ட் பிவிபி சார். இங்கே முக்கியமாக இன்னொருத்தர் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், கல்பனா மேடமை. கல்பனா மேடம் வந்து ஷூட்டிங் காலில் வந்து நீங்கள் கூட நடிக்க வேண்டியது லாஸ்ட் டே ஷூட்டிங். டைரக்டர் கூப்பிட்டு அம்மா தவறிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேன். எனக்கு அப்பவும் அவங்க இல்லைங்கிற மாதிரி இல்லவே இல்லை. ஏன்னா வந்து மோனேன்னு அவ்வளோ பாசமாக டெய்லி பேசிகிட்டே இருப்பாங்க. இளையராஜா சாரோட ஃபேனு, பாட்டு பாடிக்கிட்டே இருப்போம் 2 பேரும் உட்காந்துட்டு, அவ்வளோ பிடிக்கும். அவங்க இங்கே இல்லைங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. டப் பண்ணும்போது தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு அவங்க இல்லை அப்படிங்கிறது. ஸோ அவங்கள இங்கே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அண்டு இங்கே எனக்கு இன்னொரு பெரிய பொறுப்பு இருக்குது. இங்கே நான் இன்னொருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். எனக்கு புதுசாக கிடச்ச ஒரு ஃப்ரெண்டு. அவர் யாரோ இல்லை, ஆக்சுவலாக ஒரு நம்ம அண்ணா நியூஸில் படித்தவர் தான். இங்கே இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அப்புறம் என்ன மாதிரி அமெரிக்கா போயிட்டு அப்புறம் திரும்பி இங்கே வந்துட்டார். எப்படி வந்து மௌனராகம் கார்த்திக் வந்து நமக்கெல்லாம் வந்து லவ் பண்ண சொல்லி கொடுத்தாரோ, மிஸ்டர் சந்திரமௌலி அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாரோ, அப்படி ஆந்திராவில் வந்து எல்லாருக்கும் லவ் பண்ண சொல்லி கொடுத்தாரு, நமக்கும் லவ் பண்ண சொல்லி கொடுத்தாரு. நமக்கு எல்லாருக்கும் இப்போ ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு டைலாகை நமக்கு சொல்லி கொடுத்தாரு அவர் தான். அவர் மேலே வரும்போது அதை நான் சொல்கிறேன். நாக் சார் வந்து என்னை வந்து எப்படி சொல்கிறது, ஒரு தம்பி மாதிரி பார்த்துட்டாரா ராஜா மாதிரி பார்த்துட்டாரான்னு சொல்ல தெரியல. பிகாஸ் நாக் சார் ஸ்டுடியோவில் தான் ஷூட்டிங் நடந்தது. நான் ஃபஸ்ட் டைம் போயிட்டு அங்கே டெய்லி சைக்கிள் ஓட்டிகிட்டு இருப்பேன் பிரேக்கில். என்ன சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கேன்னாரு. ஆமாம் சார், எப்பவுமே பண்ணுவேன், ஓட்டிகிட்டே இருப்பேன். ஸ்பீட் பிரேக்கர் தான் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்னேன். லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு போனால் ஸ்பீட் பிரேக்கரை அங்கே காணும். எல்லாத்தையும் எடுக்க சொல்லிட்டாரு சார். அவன் ஃப்ரீயாக சைக்கிள் ஓட்டிடுவோம், எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டாரு. தேங்க்யூ சார். நான் தேங்க்யூ சொல்ல முடியாது, ஏன்னா இது எனக்கு புதுசாக கிடைச்ச ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப்பு. சார்கிட்ட அவ்வளோ விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம், எப்படி சார் இப்படி எங்காவே இருக்கீங்கன்னு எல்லாரும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது நிறைய ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவார். அவ்வளோ மெனக்கெடுவார், சீக்கிரமாக படுத்துடுவார், கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுவார். அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம், லைஃப்பில் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும், நம்ம அதை ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். லெட்ஸ் ஹேண்டில் இட். அதுக்காக அதை நினச்சி வருத்தப்பட்டு உட்காந்தோம்னா சீக்கிரம் வயசாயிரும்னு சொன்னார். ஸோ அது நான் நாக் சார்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு பெரிய லெசன். இப்போது எனக்கு எதுவாக இருந்தாலும் நான் நாக் சார் கூப்பிட்டு பேச முடியும். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இந்த படம் மூலமாக கிடைச்சதுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக இந்த படத்தில் கழுத்துக்கு கீழே வந்து உடம்பு ஃபுல்லாக வேலை செய்யாது. படம் ஃபுல்லாக சேரில் உட்காந்துட்டே நடிக்கணும். ஸோ எல்லா விஷயங்களும் வாய்ஸ்லேயும் ஃபேஸில் மட்டும்தான் காட்ட முடியும். சாதாரண விஷயம் இல்லை. தைரியமாக பண்ணது நாக் சார் மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன். நாக் சார், வெல்கம் டு சென்னை. 20 இயர்ஸ்க்கு அப்புறமா திரும்பவும் நாக் சார் வந்து தமிழில் டைரக்டாக நடிக்கிறாரு. நாக் சார் கிட்ட கேட்கணும், சார் எப்படி இருக்கு திரும்ப சென்னைக்கு வந்தது? எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சார். வந்து இந்த நான் படித்த ஸ்கூல் இது, இந்த ஸ்கூலில் தான் நீங்கள்லாம் இப்போ இந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ எனக்கு இந்த ஸ்கூலில் இங்கே நடக்குதுங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாக் சார் இந்த ஸ்கூலில் வந்து விளையாடி இருக்காராம், கிரிக்கெட் விளையாடி இருக்காரு 40 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இங்கேயே இருந்து அப்புறம் அங்கே போயிட்டு திரும்ப இங்கே வந்திருக்காரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். வெல்கம் சார். ஹவ் டு யூ ஃபீல் அபவுட் தி ஃபில்ம்? படம் எப்படி இருந்துச்சு? Can I speak in English? இங்கிலீஷில் பேசலாமான்னு கேட்குறாரு சார். வேறு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். தெலுங்கு நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன் அவர் சொல்கிறத. అందరికీ నమస్కారం. చాలా చాలా సంతోషంగా ఉంది. ఇంత చక్కటి వెల్కమ్ ఇచ్చారు నాకు ఇక్కడికి వచ్చింగానే. అండ్ కరెక్ట్గా 25 సంవత్సరాలు అయింది నా ఫస్ట్ ఫిల్మ్ ఇదైతే తిరడాది ఇక్కడ రిలీజ్ అయ్యి 25 years అయింది. ఐ వాంట్ టు థ్యాంక్ మణిరత్నం గారు ఫర్ ఇంట్రడ్యూసింగ్ మీ టు తమిళ్. అండ్ అప్పటి నుంచి నన్ను చాలా బాగా రిసీవ్ చేసుకుంటూనే ఉన్నారు. ஸோ இதே திருடாத 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சா நினைக்கிறேன். வந்து நான் இந்த ஸ்கூல் படிக்கிறப்ப தான் சார் அந்த படம் பார்த்தேன்.
பரவாயில்ல சொல்லலாம்ல, சொன்னா திட்டுவாரு, புரியல சாருக்கு. I was studying in the school when I watched this film. It's okay இல்ல, right? But he's saying ஒவ்வொரு வாட்டியும் இந்த படம் வரும்போது நீங்க எல்லாரும் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாரு. You can talk in English also. Yeah. I'll talk in English, please. Okay. And I was actually born in Chennai. And my first 3 years was spent here, then we moved to Hyderabad. So I'm actually Chennai boy. So and people of Chennai, they always welcome me so well, so beautifully throughout. Whenever I come, whenever I'm at the airport, whenever I go to Madurai, Coimbatore, wherever I go, they come running. When are you doing a Tamil film again, sir? They ask me that. And I always wanted to do it. And this beautiful opportunity came with Thola. A beautiful opportunity came with Thola. And the film will release, film will become a big hit. That is all happens to us throughout our lives. Become hits, flops, whatever happens, film becomes a hit. But what I found in Thola is not a friend. I found a brother, my younger brother. I don't have a younger brother. And this is what I found with Karthi. And before Karthi, I have to talk about Surya. When somebody asks me, who do you like in the film field? Who do you like as actors? Who do you say, who are you a fan of? There are very, very few people I say like that. And one of them is Surya. I fell in love with his work after his film Gajni. When I saw Gajni, I think it is one of the most advanced, progressive and best films made in India in the recent times. Surya, I mean, fantastic job, Surya. Fantastic. Now, Surya, a big star in Tamil Nadu, but not in Tamil Nadu only. Even in an AP and Telangana is a very big star. Surya. When Surya's films release in the Telugu states, a lot of people stop releasing their films. It's true. I'm not joking. That's the following. That's how much we love you, Surya, there. And I know how much they love you. Yeah. And also about Surya, I know the story of 24. Fantastic story. It's going to do wonders. And then I come back to brother Karthi. Like Karthi said, working in multi-starrers is very, we all have problems, we all have ego issues. How many scenes, how many songs you have, how many fights I have, all this nonsense goes on. And working in this film with Karthi was just so beautiful, so easy. You know, when you pour water into water, it just becomes water. That's how it was between us. It was so beautiful working with him. No ego. No, when are you comfortable with a person? When there's nobody else in the room and only that one person is there, and you don't mind him being there. You can travel with him in a car for 2 hours, or you can sit with him and not talk for 2 hours. And you still feel comfortable. And Karthi was there. Karthi was fantastic with me. And every dialogue I spoke in Tamil in the film is Karthi's. His accent, his pronunciation, everything. Karthi, thank you very much. And now Karthi is insisting that I dub for the film, so I'm dubbing also now. Thank you, sir. You should dub. Yeah, thank you. And also the hero of today's function, Gopi Sundar. I met you today only. What fantastic songs. Really, really good. I mean, each song, there's one song which
it's going on in my mind, that one song, I had tears when I listened to that song. And thank you, Gopi. And you better rock the background score. My cameraman, P.S. Vinod, like he said, everybody. And my only problem in the film was, there was only one problem. Karthi is dancing with Tamanna and I couldn't. Not happening. They make me sit in the wheelchair and she's dancing and they both are dancing and talking. This is not fair. Not fair, sir. Let her call up, sir. Let her dance. But my brothers. It's okay. My brother. So it's okay. So it was beautiful working with you, Tamanna. I always wanted to work with you, and it happened like that, and it's fantastic. And Vamshi, my director, is a very emotional man. He cries, he laughs, and he uses a lot of bad words in the set. They come from inside. He throws them out at people, and it was very funny watching him. So this film was made with love, made with friendship, and just 5 days ago, I started dubbing, and before that, I haven't seen the film at all. I saw the whole film. Once the film was over, I could not come out of the room, and I cried like a baby. Because it touched somewhere deep inside, and it said, this is how friend should be. Friend is someone who gives and does not ask for anything back. Unconditional love. And this is what the film is about. Unconditional love between Karthi and my character. Unconditional love. And we keep doing things for each other and don't expect anything back. And that left a deep, it stirred me deep inside my heart. And I'm so lucky to be a part of this beautiful film. And I'm sure all of you, my friends, you are going to enjoy this film. And thank you very much for this warm welcome. And Shivkumar sir, you said such nice words about my father. And thank you. And ma'am, thank you very much for finding out that you like my movies and you're a fan of mine. Thank you very much. And thank you, people of Chennai. I love you. Thank you very much. அதுக்குள்ள விட்டுற மாட்டோம் உங்களை. ஒரே ஒரு தமிழ் டயலாக் நீங்க சொல்லி ஆகணும். அந்த டயலாக் இது வரைக்கும் நாங்க நிறைய பொண்ணுங்க கிட்ட சொல்லிட்டே இருக்கோம். அந்த டயலாக் உங்களுக்கு இதே திருடாதுல இருந்து வரும். ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நம்ம ரெண்டு பேரும் ஓடி போயிடலாமா? அந்த படத்துல ஒரு டயலாக் இருக்கு. நிறைய பேர் பார்த்துருப்பாங்க இதே திருடாதேன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப ஃபேமஸ் டயலாக் இருக்கு. எங்களுக்காக அது ஒரே ஒரு வாட்டி சொல்லுங்க. பிகாஸ் அதை வச்சு நாங்கள் பாட்டு எழுதிட்டு இருக்கோம். இன்னும் பொண்ணுங்கிட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஒர்க் அவுட் தான் ஆக மாட்டேங்குது. நம்ம ரெண்டு பேரும் ஓடி போலாமா? இது ரொம்ப ஒரு ஃபேமஸ் டயலாக். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இன்னொரு ராஜமுருகன் சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட டயலாக் ரைட்டரு, அவர் டைரக்டர், குக்கு படத்தோட டைரக்டர். நான் கேட்டுக்கிட்டதுக்காக இந்த படத்தோட டயலாக்ஸ் ஃபுல்லாக எழுதி கொடுத்தாரு. அவர் கூடயே உட்காந்து ஒவ்வொரு சீன்லையும் மெனக்கெட்டு எழுதி கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப நன்றி. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்கும் பெரிய நன்றி. ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்கும் பெரிய நன்றி. இது ரொம்ப லக்கி ஃபிலிம். அடிக்கடி இந்த மாதிரி படம் லைஃப்பில் கிடைக்காது. ஸோ எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.